ஆல் வெல்கம் டு பிரியா ஹோம் கிச்சன். டுடே மார்னிங் தம்பிக்கு இட்லி தான் இன்ட்ரோ பண்ண போகிறேன். 7 மந்த் ஆகிடுச்சு, இன்னும் நான் மார்னிங் டிஃபன் கொடுக்கல. ஸோ இட்லி நான் இன்ட்ரோ பண்ணுறேன். இட்லி ஸ்டீம் பண்ணதை ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கலை. அதை மேஷ் பண்ணி தென் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். தென் இதை ஊட்ட போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோங்கிறத உங்களுக்கு நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு 7.5 மாதம் ஆயிடுச்சு இல்லையா. இனிமேல் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டாக இன்ட்ரோ பண்ணுறோம், நம்ம சேனலில் போடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டாக தான் ஒவ்வொரு வேலைக்கு தான் கொடுத்துருப்போம். இனிமேல் 2 வேலைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் தம்பி வளர்ந்துட்டே இருக்கார் இல்லையா, அதனால. ஸோ நம்ம சேனலில் பாருங்கள், என்னென்ன வீடியோங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது 12 o'clock ஃப்ரூட்ஸ் பியூரி. ஸோ இன்றைக்கி ரெட் பனானா தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெட் பனானாவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பியூரியை ஒரு 12 o'clock 12:30 கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock அவங்க லஞ்ச் கொடுக்கலாம். ஓகேவா? ஹாய், நம்ம மார்னிங் இட்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பனானா பியூரி பார்த்தோம். இப்போ லஞ்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வேக வச்சு இதோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஷோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போயுமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, அதனால் சின்ன வெங்காயம் நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பல் பூண்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அந்த சுண்டல் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரைஸ் சேர்த்துக்கணும். ஷோக் பண்ணால் அரிசியும் பருப்பும் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் பெப்பரு, பெருங்காயம், உப்பு. இதெல்லாம் நம்ம சீரகத்தூள் பெருங்காயம்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு விசில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம விசில் போட்டு எடுத்துகிட்டு மேஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் ஒரு ட்ராப் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம்பிக்கு ஊட்டலாம். இன்னையோட ஃபுட் ரெசிபிஸ் முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஃபுட்டுங்கிறத சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.